Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के प्रिय नाम से प्रेम से स्वागत இந்த करते हैं. வாரத்திலும் உங்களை இந்த காணொளி மூலமாய் காண்பதற்காக கற்றுக் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். और इस हफ्ते में भी परमेश्वर ने इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हमें एक मौका दिया, उसके लिए धन्यवाद देते हैं இந்த परमेश्वर. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் பாதுகாத்தார். पिछले हफ्ते में परमेश्वर ने आपको और आपके परिवार को कितने अच्छे से आपको संभालते आए. வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களை அதிகமாய் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். और आने वाले दिनों में भी परमेश्वर और अधिक से आपको संभालेंगे, आपको आशीष करेंगे. நாம் எல்லாரும் हम ஜெபிப்போம். सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத அன்புக்காய் ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम के लिए हम धन्यवाद देते हैं. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த ஆராதனையின் மூலமாய் ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर आपके बच्चों को इस वीडियो के द्वारा, इस आराधना के द्वारा हम मिलने के लिए सहायता किया, उसके लिए धन्यवाद. இதெல்லாம் எங்கெல்லாம் கடந்து போகிறதோ ये जहाँ कहीं भी ये वीडियो पहुँच அங்க रहा இருக்கிற है, மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். यहाँ वहाँ के सभी लोग आशीर्वादित கேட்கிற होना है. உள்ளங்களோடு ஆவியானவர் கிரியை செய்யணும். सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप क्रिया இந்த காலையில कीजिए. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிகிற வரை உம்முடைய மாபெரும் பிரசன்னத்தினால் நீங்க நிரப்பணும். इस सुबह की आराधना को शुरुआत से लेकर अंत तक आपके महाप्रशंसा से आप उन्हें भरिएगा. மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். आप ही का महिमा, स्तुति और आदर होने दो. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता. ஆமென். आमीन. நாம் பாட்டு பாடுவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறதான தேவன், நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை நினைக்கிற தேவன். ஸ்தோத்திரம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு
என்னப்பா செய்யணும், நான் சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது. உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஒப்பற்ற என் செல்வமே, உயர்ந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட ஒப்பற்ற என் செல்வமே, ஓயந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன, என்ன
கடந்ததை மறந்தே கண்ணால் என் இயேசுதான் கடந்ததை மறந்தே கண்ணால் என் இயேசுதான் தொடர்ந்து ஓடுவே தொடர்ந்து ஓடுவே தொல்லைகள் என்ன செய்யும் தொல்லைகள் என்ன செய்யும் ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன் நான் உம் பாதம் ஓடி வந்தேன். Praise the Lord. Amen. நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் மாறி மாறி வாசிப்போம். हम सभी खड़े होते हुए भजन संगीता को परमेश्वर के नाम से महिमा से हम सब बदल बदल पढ़ेंगे। நம்முடைய சங்கீதத்தில் 7வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हमारे भजन संगीता के पुस्तक में भजन संगीता 7वां अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे। என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ऐसा न हो कि वे मुझको सिंह की नाई फाड़कर टूट के टुकड़े टुकड़े कर डाले और कोई मेरा छुड़ाना वाला न हो। என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் यदि मैंने अपने मेल रखने वालों से भलाई के बदले बुराई की हो वरन मैंने उनको जो अकारण मेरी भैरी था बचाया है। பகிங்கன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். हे यहोवा क्रोध करके उठ मेरे क्रोध भरे सताने वाले के विरुद्ध तू खड़ा हो जा मेरे लिए जाओ तूने न्याय की आज्ञा तो दे दी है। ஜனக்கூட்டமை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்ப உன்னதத்துக்கு எழுந்தருளும். यहोवा समाज समाज का न्याय करता है यहोवा मेरे धर्म और कराई के अनुसार मेरा न्याय चुका दे। துன்மார்க்குடைய பொல்லாப்பை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீ இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். मेरी डाल परमेश्वर के हाथ में है वो सीधे मन वालों को बचाता है। தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவள் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிறதான தேவன். यदि मनुष्य न फिरे तो वो अपनी तलवार पर सान चढ़ाएगा वो अपना धनुष चढ़ाकर तीर संदान चुका है। அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். देख दुष्ट को अनर्थ काम की पीढ़ियां हो रही है उसको उत्पात का गर्भ है और उससे झूठ उत्पन्न हुआ उसने गड्ढा खोदकर उसे घिराया குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தார். उसका उत्पात पलटकर उसी के सिर पर पड़ेगा और उसका उपद्रव उसी के माथे पर पड़ेगा। சேர்ந்து வாசிப்போம். நாம் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதே. ஆமென். நாம் எல்லாரும் ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी परमेश्वर यहोवा का स्तुति இங்கே करेंगे। சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை இங்கே அவர் சொல்கிறார். यहाँ पर भजन संगीता में संगीतकार दाऊद जो है वो अनेक सारे उसको हुए सारे समस्याओं के बारे में यहाँ पर कहता है। பெனியமனாகிய கூஷ் என்கிற ஒரு மனுஷன் பேசின வார்த்தைகளை கேட்டு அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் பாடுகிறார். बेंजामिन नामक कूश जो है उसके मुंह से निकले हुए कठिन शब्दों को सुनकर वो जो उसको जो चोट पहुंचता है उसके बारे में वो संगीत गाता है। அவன் சொல்லுகிற அருமையான வார்த்தை கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்.
तो वो कहता है कि परमेश्वर मेरे धर्मी और न्याय के अनुसार मेरे न्याय दीजिएगा। ஏனென்றால் நீ இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறதான தேவன். क्योंकि आप जो है वो हृदय को देखते हैं, आप मन का वो उनको उनके अंदर वो देखते हैं। உங்களுக்கு விரோதமா अनेகர் பேசலாம், आपके विरुद्ध अनेक सारे लोग आपके विरुद्ध बात कर सकते ஆனால் हैं, ஆண்டவராகிய கர்த்தர் நீதி உள்ளதான தேவன். लेकिन हमारे परमेश्वर प्रभु जो न्यायी அவர் परमेश्वर है, நீதியின்படி அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். वो न्याय के अनुसार हमें न्याय करते हैं। தாவீதுக்கு விரோதமா எழும்பின எத்தனையோ பேர் இருந்தார்கள், दाऊद के विरुद्ध कितने लोग उठे, ஆனால் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் கடந்து लेकिन वे सभी जो ठिकाने नहीं वैसे भाग चुके थे। தாவீதையோ கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்த்தினார், பூர்ண வயது வரைக்கும் அவனை பாதுகாத்தார், அவன் மரணம் வரைக்கும் அவனுக்கு ஸ்தோத்திரம் கண் மங்கவில்லை. அவனுடைய மகிமையும் அவனுடைய காரியங்கள் கனமும் எல்லாம் அவனுக்குள்ளாக நிறைந்திருந்தது. लेकिन परमेश्वर ने दाऊद को बहुत ही अच्छी तरह संभाल के उससे पूरे आयु भर उसको अच्छे से उसके दृष्टि कम नहीं हुआ, उसके बहुत अनुग्रह पाया और परमेश्वर उसके साथ हमेशा। காரணம் என்ன என்றால் பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் சோர்ந்து போகாமல் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை 17ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை அப்படி நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை அப்படி நீதியின்படி துதிப்பேன் என்று சொல்கிறார். कहता है क्योंकि दाऊद जो है समस्याओं के समय पर वो बहुत निराश नहीं होता, लेकिन वो कहता है कि मैं यहोवा के धर्म के अनुसार उसका धन्यवाद करूंगा करके वो हमेशा उनका स्तुति करते रहता தேவனை है। துதியுங்கள், தேவனை கனப்படுத்துங்கள். परमेश्वर का आदर कीजिए, उनका स्तुति करिए। ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. परमेश्वर यहोवा कभी भी अपने बच्चों को हाथ छोड़ने वाले परमेश्वर நாம் नहीं। எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। நாங்கள் வாசித்த சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரம். हमने पढ़ा भजन संगीता के लिए हम எங்களுடைய धन्यवाद देते பாடலை हैं। பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்தார், அதற்காக ஸ்தோத்திரம். हमारे गीतों को पवित्र आत्मा जी आपने स्वीकार किया, इसके நாங்கள் लिए கேட்க धन्यवाद போகிற देते हैं। கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हम सुनने वाले परमेश्वर के वचनों के लिए हम आपको எங்களோடு स्तुति நீங்க करते हैं। பேசுங்க, हमारे வார்த்தைகளை साथ கொண்டு ஆவியானவர் இடைப்படுங்க. हमारे साथ आप बात कीजिए, उन वचनों के द्वारा हमारे साथ आप मिलिए। கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் இடைப்படுங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप उनसे ஒரு मिलिए। வார்த்தையாயிலும் வீணை வராமல் ஆண்டவரே அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். कोई भी शब्द जो है व्यर्थ नहीं जाना है, वो जिससे भेजा गया उसके अनुग्रह से இந்த पूरा வாரத்திலே होना है। தங்களுடைய திருமண நாளை தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, जो भी अपना जन्मदिन मना रहे हैं, उन बच्चों को हम उन्हें बधाई देकर आशीष करते हैं। தேவ கிருபை கூட இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह उन पर बनाए रखिएगा। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। இந்த காலையிலே யோனத்தான் தன்னுடைய சிங்காசனத்தை எப்படி ஏன் இழந்தான் என்பதை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर योनातान जो है वो अपने सिंहासन को उसने क्यों हार गया करके उसके बारे में मैं बात करने आया हूं। 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16 இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்வோம். पहला सामुएल का पुस्तक 23वां अध्याय 16 से लेकर 18 तक हम पढ़ेंगे। அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்காது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். कि साउल का पुत्र योनातान उठकर उसके पास होरेश में गया और परमेश्वर की चर्चा करके उसको धाड़स दिलाया। उसने उससे कहा, मत डर, क्योंकि तू मेरा पिता शाऊल के हाथ में न पड़ेगा और तूने इज़राइल का राजा होगा और मैं तेरी नीचे होऊंगा और इस बात को मेरा पिता शाऊल भी जानता है। तब उन दोनों ने यहोवा की शपथ खाकर आपस में वाचा बांधी। तब दाऊद होरेश में रह गया और योनातान अपने घर चला गया। 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
पहला सामुएल 31वां अध्याय दूसरा वचन में पढ़ते हैं। பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். और फलिस्ती शाऊल और उसके पुत्रों के पीछे लगे रहे और फलिस्तियों ने साउल के पुत्र योनातान, अबीनादाब और मल्कीश को मार डाला। இந்த ரெண்டு வசனங்களை இந்த காலையில உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ये दो वचनों को इस सुबह के समय पर आपके सामने रखता हूँ। ஒன்று தாவீதுடைய சிநேகிதனாகிய யோனத்தானின் ஆசையை குறித்து நாம் வாசித்தோம். पहला तो योनातान जो दाऊद का एक मित्र था, उसके बारे में, उसके आशीषों के बारे में हम पढ़ते हैं। இரண்டாவதாக அவருடைய ஆசை நிறைவேறாமல் அது நிராசையாக மாறினது, அவன் போரில் மடிந்து போனான் என்று வாசித்தோம். और दूसरी बात जो है हम यहाँ पर पढ़ते हैं कि उसकी इच्छाएं पूरा नहीं हुए और वो युद्ध में हार गया और मर चुका था, वो भी हम पढ़ते हैं। இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக மகிமையில் வீற்றிருப்பார். यीशु मसीह जो है राजा के राजा बनकर महिमा में वो सिंहासन में बैठेंगे। இருக்கும் பொழுது அவருடைய வலது பார்சத்திலே இரண்டாவது இடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய சபை மக்களாகிய நாம் அமருவோம். और उनके और जो दाहिने ओर में और जो उनके कलीसिया के बच्चे जो है, हम संतान, उनके संतान उनके बाजू में बैठे रहेंगे। இது தேவனுடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. यही परमेश्वर का मकसद है और परमेश्वर का चाहत भी है। ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த தேவனுடைய சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். हर एक परमेश्वर के बच्चे परमेश्वर के सिंहासन में बैठना है, वही उनका मकसद है, इच्छा है। ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னார். वही इसलिए प्रेरित पौलुस कहते हैं कलोसियों के पुस्तक 3:1 में, सो जब तुम मसीहों के साथ जिलाए गए तो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो जहां मसीह वर्तमान है और परमेश्वर की दाहिने ओर बैठा है। நீங்கள் அதை தேட வேண்டும் என்று இந்த பூமியில் இருக்கும் பொழுது சபை மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். और इसी संसार में रहते हुए वो कहता है कि वो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो ஏனென்றால் ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம், அவர் மகிமையில் சிங்காசனத்தில் இருப்பார். நீங்கள் அவருடைய பக்கத்திலே இரண்டாவது ஸ்தானமாக நீங்கள் வீற்றிருப்பீர்கள். क्योंकि परमेश्वर का यही मकसद है कि वो महिमा के सिंहासन में बैठे रहेंगे और हम उनके दाहिने ओर के बाजू में बैठे रहेंगे। யோனத்தானுடைய ஆசை நல்ல ஆசைதான், ஆனால் அது நடைபெறாமல் கடந்து போனது. योनातान का इच्छा भी बहुत ही अच्छा इच्छाएं थे, लेकिन वो वैसा ही अधूरा रह गया। दावीदे நீ ராஜாவாக வீற்றிருப்பீர். तो वो कहता है कि दाऊद तू एक राजा बनकर रहेगा। நானோ உம்முடைய அரசாங்கத்திலே, உம்முடைய ஸ்தானத்திலே, இரண்டாவது ஸ்தானத்திலே நான் உமக்கு அடுத்ததாக நான் வீற்றிருப்பேன். लेकिन मैं जो है आपके राज्य में दूसरे स्थान में मैं आऊंगा। என் தகப்பனாகிய சவுலும் அதை அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். और मेरा पिता साउल है, वो भी वो जानता है कि நிச்சயமாக தாவீதே இது நடக்கும் என்று அவனை தைரியப்படுத்தி, அவனை திடப்படுத்தி, அவனை பார்த்து தாவீது பார்த்து யோனத்தான் சொன்னார். और निश्चय दाऊद ये संभव होगा करके योनातान ने दाऊद को ढाढ़स दिया। இது தேவனுடைய திட்டமாகவும் இருந்தது और ये भी परमेश्वर का मकसद भी था। ஸ்தோத்திர 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 18वां अध्याय 4ஆம் வசனத்திலே 18 अध्याय 4 वचन में ஸ்தோத்திரம் ஆடுமேய்க்கிற தாவீதும் இளவரசனாகிய யோனத்தான் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக சிநேகிதர்களாக மாறினது குறித்து நாம் வாசிக்கிறோம். और हम यहाँ पर पढ़ते हैं कि जो भेड़ बकरियां चराने वाला जो दाऊद और जो प्रिंस योनातान जो है, वो यहाँ पर दोनों दोस्त थे। हम यहाँ पर देख எப்பொழுது கோலியாத்தை அவன் ஜெயித்து அமிதமாக வெற்றி கண்டு அவன் தாவீது வந்தானோ, அந்த நாளிலே அந்த நேரத்திலிருந்தே யோனத்தான் दावीदे स्नेह के आरंभिता। और जब ही दाऊद गोलियात को मारकर वो जीता, तभी से लेकर योनातान जो है दाऊद को प्रेम करने लगा। ஆகையால் அந்த தாவீது கேட்காமலே 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
தன்னுடைய சால்வை, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம், தன்னுடைய வில், தன்னுடைய கச்சை எல்லாவற்றையும் யோனத்தான் தாவீதுக்கு கலற்றி கொடுக்கிறார். और हम इसीलिए यहाँ पर चौथा वचन में पढ़ते हैं कि दाऊद ने बिना पूछे ही योनातान ने अपना वस्त्र, अपना तलवार, अपना धनुष, अपना कटीबंध सब कुछ उसको उतार के देता है. தாவீது கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. दाऊद जो है हमें मसीह दिखाता है. யோனத்தானையோ சபையாக சுட்டி காண்பிக்கிறது. और जो योनातान जो है हमें कलीसिया का रूप दिखाता है. யோனத்தானும் தாவீதும் நெருங்கின உறவு இருந்தது போல கிறிஸ்துவும் சபையும் அவிதமாக அந்த நெருக்கமான உறவுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். और जैसे दाऊद और योनातान जो है एक दूसरे के साथ बहुत गहराई दोस्त में थे, उसी तरह मसीहा और कलीसिया जो है उन दोनों भी एक दूसरे के साथ बहुत ही கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாக இணைந்து இருந்தால்தான் சபை நிலைக்கும், சபை ஆசீர்வதிக்கப்படும். मसीहा और कलीसिया दोनों एक साथ मिलकर रहेंगे तो ही वो कलीसिया आशीर्वाद बना रहेगा. தாவீது என்றால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். दाऊद का मतलब परमेश्वर का प्रिय बाता हुआ है करके. யோனத்தான் என்றால் தேவனுடைய நன்கொடை என்று அர்த்தம், gift of God. और योनातान बोले तो परमेश्वर का तोहफा है वो. தேவனுடைய நன்கொடை. கொடை என்றால் gift என்று அர்த்தம். परमेश्वर ने दिया गया वो तोहफा है. தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு gift கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हम सभी को एक तोहफा के रूप में दिया, तोहफा दिया है. ரட்சிப்பாகும். वही उद्धार कह सकते हैं. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், प्रेरित पौलुस लिखते समय कहता है, எல்லாரும் தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. हम सभी परमेश्वर के अनुग्रह से उद्धार पाए हैं, वो आपकी वजह से नहीं है, लेकिन ये परमेश्वर ने दिया गया ये तोहफा है. தேவன் நமக்கு ரட்சிப்பை கிருபையாக கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ये जो उद्धार है वो हमारे लिए एक तोहफा के रूप में दिया है. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். इसलिए प्रेरित पौलुस पहला कोरिन्थियों में कहता है कि परमेश्वर ने दिए गए इस बहुमूल्य अनुग्रह के लिए मैं स्तुति करता हूँ. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே पहला सामुएल का पुस्तक 18वां अध्याय पहला वचन में யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र ऐसा कहता है कि जो योनातान है उससे अपने प्राण के बराबर प्यार करने लगा कि दाऊद को. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை உயிரை போல அவன் சிநேகிப்பான் என்றால், अगर एक दोस्त जो है दूसरे दोस्त को अपने प्राण के बराबर प्यार कर सकता ஜீவனை है கொடுத்ததான இயேசுவின் மேல் எத்தனை அன்பு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். फिर तब हमारे लिए जीवन दिया जो यीशु मसीह है, उनके लिए हम कितना प्राण भरा दिखाई देना है. நமக்கு ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை ஸ்தோத்திரம் எப்படி நாம் நேசிக்கிறோம். हमें हमारे लिए जीवन दिए यीशु को हम कैसे उन्हें ஒருவன் प्यार करते கடைசி हैं. வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலை நிற்க வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்துவை தன் உயிரை போல அவன் சிநேகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். अगर एक व्यक्ति जो है मसीह में स्थिर रहना है तो वो आखिरी तक अपने परमेश्वर को वो अपने प्राण के बराबर उसे प्यार करना है. உங்கள் அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? आपका प्रेम परमेश्वर में किस तरह है? கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கிறதா? क्या मसीह के साथ आपका प्रेम जो है वो सच्चे है? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். प्रेरित योना लिखता है जो सच्चा प्यार जो है वो हमारे डर को दूर कर देता है. பூரண அன்புன்றது முழுமையான ஒரு அன்பு. वो सच्चा प्यार जो मतलब पूरा प्रेम जो है पूरा இப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக தைரியமாய் நிற்பார்கள். जो उसके ऊपर संपूर्ण प्रेम रखते हैं वो यीशु के लिए दृढ़ से वो खड़े हो सकते हैं.
நேரத்துக்கு தகுந்ததாக தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார். अपने समय के अनुसार वो अपने आप को नहीं बदलते हैं. பூரண அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். संपूर्ण प्रेम के साथ दिखाई देना है. எபேசியர் 6:24 எப்படி வாசிக்கிறோம்? एफेसियों का पुस्तक 6:24 में हम ऐसे पढ़ते ஒருவன் हैं. கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூற வேண்டும். और जो है परमेश्वर प्रभु यीशु मसीह से सच्चा प्रेम रखना है. அழியாத அன்பு, जो सच्चा प्रेम जो कभी नहीं मिट அப்படி सकेगा. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் அன்பாய் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லி முடிக்கிறார். और प्रेरित पौलुस एफेसियों कलीसियों को कहता है कि जो कोई भी वो सच्चा प्रेम उन पर रखता है परमेश्वर से कभी नहीं हिल पाएंगे. பவுல் அப்போஸ்தலன் அன்பு சொல்லாத நிருபங்கள் ஒன்றுமே இருக்காது. और प्रेरित पौलुस जो है कहीं पर भी वैसा पुस्तक में लिखा नहीं दिया, ऐसा नहीं ரோமருக்கு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்களிலே கிறிஸ்துவுடைய அன்பை தேவன் ஊற்றினார் என்று சொல்றார். और रोमियो कलीसिया को बोलते समय वो कहता है कि हमारा प्रेम परमेश्वर ने हमारे ऊपर उंडाला है. நாம் சத்துருக்களாய் இருக்கையில் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்றார். हम एक शत्रु थे लेकिन परमेश्वर ने हमारे ऊपर प्रेम उंडाला करके वो கொரிந்தியருக்கு அவர் எழுதும் பொழுது ஸ்தோத்திரம் அன்பை குறித்து சொல்லுகிறார். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கும் என்று சொல்றார். और कोरिन्थियों को लिखते समय कहता है कि प्रेम नहीं है तो कुछ भी नहीं है. प्रेम जो है वो सारे नफरत को और सारे शक्तियों को वो सहता है. 1 கொரிந்தியர் 16:22 அவர் சொல்லி முடிக்கும் பொழுது ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். और पहला कोरिन्थियों 16:22 में हम पढ़ते हैं कि अगर परमेश्वर से वह प्रेम नहीं कर पाया तो वो सभी में श्रापित पाता है. உங்களோடு கூட அன்பை குறித்து நான் பேசிக்கொண்டு எழுதி கொண்டு வருகிறேன். मैं आपके साथ प्रेम के बारे में लिखता आया हूँ, இந்த बात करते இயேசுவிடத்திலே आया நீ हूँ. அன்பு கூறாமல் போனால் अगर इस यीशु के साथ आपने प्रेम नहीं रखा நீ तो சபிக்கப்பட்டவனாக மாறுவாய். और तू श्रापित बनना दिखाई அப்படி देगा. சொல்லிவிட்டு அவர் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிறார். तो उसके बाद वो कहता है कि परमेश्वर आने அது वाला மூல है. பாஷையிலே மாரநாதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और वो उसके मूल भाषा में लिखा गया कि वो मारनाता है. கிரேக்க பாஷையிலே அது மாரநாதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और ग्रीक भाषा में लिखा गया है उसे मारनाता. மாரநாதா என்று சொன்னால் கர்த்தர் வருகிறார் என்றார். और अगर मारनाता मतलब है प्रभु आने वाला है. ஏன் இதை நான் இயேசுவிடத்திலே அமிதமாய் ஸ்தோத்திரம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் நான் சொல்கிறதான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். क्यों मैं इस यीशु के पास अपना प्रेम रखियो करके कहते हैं क्योंकि मैं कहने वाला जो यीशु है वो प्रभु जल्दी ही आने वाले हैं. என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அறிவிக்கிறார். ऐसा प्रेरित पौलुस वहां पर सिखाते हैं. யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவோடு கூட ஒன்றாய் இசைந்து இருந்தது முதல் வசனத்திலே 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और योनातान का प्राण और दाऊद का प्राण जो है एक साथ मिलजुल कर था. கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். परमेश्वर के साथ एक मिल बांट कर रहने वाला जो जीवन के बारे में यहाँ पर आत्मा जी हमें सिखाते हैं. 1 கொரிந்தியர் 6:17 வாசித்து பாருங்கள். पहला कोरिन्थियों का पुस्तक 6:17 में கர்த்தரோடு पढ़ते யார் हैं कि இசைந்து இருக்கிறானோ அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறார். और परमेश्वर के साथ जो भी संगति में रहता है वो उसके साथ एक आत्मा हो जाता है. ஒருவருக்கொருவர் இசைந்து இருக்கும் பொழுது அங்கே பிரிவினை இல்லை, வேற்றுமை இல்லை, வித்தியாசம் இல்லை. जब एक दूसरे के साथ हम संगति में रहेंगे तो उसमें एक अलग नहीं होता है, वहाँ पर भेदभाव नहीं रहता கிறிஸ்துவோடு है. கூட இணைந்து இசைந்து இருக்கிற தெய்வ மக்களாக வாழும் பொழுதுதான் அவருடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய குணாதிசயங்களுக்கும் நாம் உரிமை உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். और जब हम परमेश्वर के संगति में रहने लगते हैं तब उनके स्वभावों को उनके गुणों को और उनकी दिशा में चलने वाले बच्चे बन जाते हैं. இந்த இருவரும் என்ன செய்தார்கள்? ये दोनों जन ने क्या किया? ஒருவருக்கொருவர் அமிதமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போகவில்லை. அந்த நேசத்திற்கு இல்லாவிட்டால் அந்த அன்புக்கு
ஸ்தோத்திரம் அது உறுதிப்படுத்தும்படியாய் ஒரு உடன்படிக்கை ரெண்டு பேரும் செய்து கொண்டார்கள். और हम एक दूसरे के प्रेम रखते हैं करके वो बोलकर ऐसे नहीं गए, एक दूसरे से उन्होंने प्रेम बांटा और उन्होंने दिखाया भी था. 18 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே पहला सामुएल का पुस्तक 18:3 में हम पढ़ते हैं. யோனத்தான் தாவீது தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். योनातान ने दाऊद से वाचा बांधी क्योंकि वो उसको अपने प्राण के बराबर प्यार करता था. இதுவரைக்கும் அவர்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம் நேசித்து தன் வாயளவிலே இருந்தது. ஆனால் இப்பொழுது செயல் அளவிலே சொல்லும்படியாய் ஒரு உடன்படிக்கை ரெண்டு பேரும் கை கோர்த்து செய்தார்கள். இனி நீயும் நானும் உண்மையான நண்பர்களாக நாம் இருப்போம். ஸ்தோத்திரம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது. इससे पहले वो दोनों एक दोस्त की तरह दिखाई दिए जो एक संगति में रहते थे. अब ये दोनों के बीच में उन्होंने एक वाचा बांधा और कहा कि हम एक दूसरे के साथ अभी अलग नहीं होना है और एक दूसरे के लिए कभी हम एक दूसरे के लिए छोड़ना नहीं है. இருவரும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். दोनों ने एक दूसरे के साथ एक वाचा बांधा. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எத்தனையோ முறை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். परमेश्वर के बच्चे हम भी परमेश्वर के साथ कितने बार हमने एक वाचा बांधा होगा, कितने बार हमने उन्हें वादाएं அந்த किए होंगे. உடன்படிக்கையிலே நாம் நிலை நிற்கிறோமா நின்றோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். उस वाचा में हम क्या स्थिर थे या हम खड़े हुए थे कि हमें समझना है. அப்போஸ்தலனாகிய பவுலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். प्रेरित पतरस को मैं आपके सामने रखा हूं. கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை இல்லாவிட்டால் ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதியை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். वो प्रभु के साथ एक वाचा बांधा या फिर वो एक वादा उनको करता है. மார்க் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். मरकुस का पुस्तक जो है 14वां अध्याय 21वां वचन में पढ़ता हूँ. அதற்கு பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் இடரடையேன், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னார். तब पतरस ने कहा कि अगर परंतु उस मनुष्य पर हाय जिसके द्वारा मनुष्य का पुत्र पकड़वा जाता है तो मैं उसमें उनको ये दिखाऊंगा नहीं. உம்மோடு கூட நான் எல்லாரும் இடல் அடைந்தாலும் நானும் இடல் அடைய மாட்டேன். अगर सब लोग दूर हो गए तो भी मैं आपसे दूर नहीं जाऊंगा. நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். अगर मैं आपके साथ मिलकर मृत्यु मरना है तो मैं उसमें से हटूंगा नहीं. உறுதியாய் சொன்னார். उसने बहुत ही स्थिर से वो बात कहा. ஆண்டவர் கட்டாயப்படுத்தவில்லை. परमेश्वर ने उसे बहुत ही இப்படி दबाव சொல்லுங்கள் नहीं என்று डाला. அவிதமா ஓரிடத்திலே ஒரு உடன்படிக்கையை ஒரு உறுதிமொழியை ஆண்டவராய் கர்த்தர் வாக்குறுதியை கேட்கவில்லை. நாம் எல்லாரும் கைகோர்த்து இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம் என்று யாரிடத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லவில்லை, கேட்கவில்லை. और ऐसा नहीं कहा कि सब लोग एक दूसरे के हाथ पकड़ के ये वाचा बांधेंगे करके, वैसे भी प्रभु ने नहीं कहा. ஆனால் பேதுரு அதை முன்பாக சொல்லுகிறார். लेकिन पतरस जो है वो उससे सबसे पहले वो कहता है. அவன் செய்த உடன்படிக்கையிலே உண்மையாக இருந்தான் என்றால் இல்லை என்றுதான் வேதம் சொல்கிறது. लेकिन अगर उसने परमेश्वर के साथ किया गया वो वादा में सच्चा था क्या, पवित्र शास्त्र नहीं कहता. பிரச்சனைகள் வரும் பொழுது 3 முறை இயேசுவை மறுதலித்து அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். और जब उसके सामने एक समस्या आ गया तो 3 बार उसने यीशु को ठुकराया करके ஆகையால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவன் பேதுருவை பார்த்து மற்றவர்களை பார்த்து அல்ல, பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்டார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். तब इसीलिए जो जी उठे परमेश्वर यीशु सभी से नहीं लेकिन पतरस से पूछते हैं कि योना के पुत्र सीमोन जो है तू अब भी मेरे ऊपर प्रेम रखता है क्या, उनसे पूछा. சூழ்நிலைகள் மாறும் பொழுது பேதுருவும் மாறி போனார். परिस्थितियां बदलने से पतरस भी बदल गया.
நம்முடைய அன்பு, நம்முடைய சிநேகம், நம்முடைய உறுதி, நம்முடைய வாக்குறுதி, நம்முடைய உடன்படிக்கை சூழ்நிலைமைக்கு ஏற்றதாக மாறக்கூடாது. हमारा वाचा, हमारा वादाएं, हमारा प्रतिज्ञा जो है हमारे परिस्थितियों के अनुसार वो बदलना नहीं है। சூழ்நிலைமை நாளைக்கு இருக்காது. आज जो परिस्थिति है वो कल नहीं रहेगा. ஆகையால் சூழ்நிலைமைக்கு தகுந்ததாய் நம்முடைய விசுவாச அறிக்கையும் மாறும் என்றால் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலை நிற்க முடியாது. अगर हमारे परिस्थितियों के अनुसार हमारा विश्वास का वाचा बदलेगा तो हम मसीह में स्थिर नहीं रहेंगे. யோனத்தான் தனக்கு யாருமே இல்லை என்று தாவீதை அவன் சிநேகிக்கவில்லை. யோனத்தான் मेरे लिए कोई भी नहीं है करके उसने दाऊद से प्रेम नहीं किया. ரெண்டு தம்பிமார்கள் இருந்தார். उसके प्यारे से दो भाई लोग थे. அவருடைய தகப்பன் அருமையான ஒரு இளவரசன். और उसके पिता जो एक अच्छा एक राजा थे. அருமையான அரண்மனை இருக்கிறது. अनेक வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், குதிரைகள், ஏகப்பட்ட வசதிகள், வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. और उनके पास एक बड़ा एक अच्छा महल था. उनके नौकर चाकर थे. उनके बहुत सारे बहुत अमीर धनवान थे. அவன் சிநேகிக்க வேண்டும் என்றால் எத்தனை பிரபுக்கள், எத்தனை இளவரசருடைய ராஜாக்களுடைய பிள்ளைகளை அவன் சிநேகிக்கலாம். अगर उसे दोस्ती करना है, जिससे किसी से प्यार करना है, तो उसके पास बहुत सारे राजकुमार थे. उनसे प्रेम कर सकता था. दावीदे சிநேகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ये भेड़ बकरियां चराने वाले दाऊद को प्रेम करना उसकी जरूरत नहीं थी. யோனத்தான் தாவீதை சிநேகித்தான். लेकिन फिर भी योनातान ने दाऊद से बहुत प्रेम किया. ஒரு நாள் தாவீதை பார்த்து யோனத்தான் இப்படி கேட்கிறார். एक दिन दाऊद को देखकर योनातान ऐसे पूछता है. ஏனென்றால் தாவீதுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. क्योंकि दाऊद की अनेक सारी जरूरतें थी. ஏனென்றால் இவன் சொல்லால், இவன் கை தட்டினால் வருவதற்கு, ஓடி வருவதற்கு எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் யோனத்தானுக்கு. क्योंकि योनातान को अगर उसने ताली बजाए तो आने दौड़ कर आने के लिए उसके पास बहुत लोग थे. இப்படி சிநேகித்து உடன்படிக்கை பண்ணின இந்த யோனத்தான் தாவீதை பார்த்து இப்படி கேட்கிறான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோனத்தான் தாவீதை பார்த்து, உம்முடைய மனவிருப்பம் என்ன, இன்னது என்று எனக்கு சொல்லும், அதை உமக்கு செய்வேன் என்றார். तब योनातान जो है दाऊद को देखकर ऐसा पूछता है कि जो कुछ तेरा जी चाहे वही मैं तेरे लिए करूंगा करके योनातान अपने दोस्त दाऊद से पूछता है. தாவீதே, உம்முடைய மனவிருப்பம் என்ன? दाऊद, तेरा मन का इच्छा क्या है? இன்னது என்று எனக்கு சொல்லும், எதுவாய் இருந்தாலும் அதை நான் இப்பொழுதே உனக்கு நான் செய்து கொடுக்கிறேன். जो कुछ भी है तू मुझसे कहना, वह मैं तेरे लिए करूंगा जरूर. ஒரு சபை கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாக நாம் அவிதமாக நாம் நினைப்போம். और ऐसे हम ऐसे चित्रित करेंगे कि एक कलीसिया जो है मसीहों को देखकर पूछता है. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி செயல்பட ஆண்டவர் விரும்புவதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். हम परमेश्वर की इच्छा के, परमेश्वर हमारी इच्छा के अनुसार चलने के लिए हम परमेश्वर से அவரது மனவிருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனையை நாம் நிறைவேற்றுவார் என்றுதான் வேதம் சொல்கிறது. शास्त्र ऐसा ही कहता है कि आपकी इच्छा के अनुसार करके आपके सारे इच्छाओं को पूरा करेंगे करके. இங்கே நாம் வாசிக்கிற காரியம் யோனத்தான் தாவீதை பார்த்து, அதாவது சபை கிறிஸ்துவை பார்த்து சொல்கிற காரியம், ஆண்டவரே உம்முடைய மனவிருப்பம் என்ன, அதை நான் செய்கிறேன். तब यहाँ पर हम देख सकते हैं कि योनातान जो है दाऊद से पूछता है. इसका मतलब कलीसिया जो है मसीहों को देखकर पूछता है, परमेश्वर आपका इच्छा क्या है, मैं वो करूंगा. இதை வாசித்த பிற்பாடுதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் இந்த பாட்டை பாடினாரோ தெரியாது. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். इसे पढ़ने के बाद ही फादर बेर्कमन से शायद ये गाना लिखा है कि एन्नपा सेयनुम ना, मैं क्या करूं पिता आपके लिए, आप कहिए मैं करूंगा. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து அவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய மனவிருப்பம் என்ன, परमेश्वर क्या इच्छा है, चाहत क्या है करके जानकर हमें पूछना है, परमेश्वर आपका इच्छा क्या है. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, श्रेष्ठ गीत का पुस्तक 7वां अध्याय 13 वचन, ஆண்டவரே என் நேசரே இவையெல்லாம் உமக்காக நான் வச்சிருக்கிறேன். और हम पूछते हैं कि प्रभु ये सभी तुम्हारे लिए मैंने रखा है. சொல்லும், எல்லாம் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். और मेरे प्रेमी, ये तुम्हारे लिए मैंने इकट्ठा किया है, आप कहिएगा. உம்மிடத்தில் நான் வாங்கிட்டே இருந்தேன்.
अब तक मैंने सब कुछ आपसे लिया था, உமக்காகவே எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன். लेकिन अब मेरे प्रेमी तुम्हारे लिए मैंने ये இது सब என்ன வேணும் रखा है। ஆண்டவரே? अब और आपको क्या चाहिए இதை प्रभु? நான் செய்யணும், எனக்கு நீர் சொல்லும். आपके लिए मैं और क्या करूं, मुझे इससे कहिएगा। எனக்கு அருமையானவர்களே, இந்த சுலமித்தியாலை போல இந்த யோனத்தானை போல ஆண்டவராய் கர்த்தரிடத்திலே நாம கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய மன விருப்பம் என்ன, அதை எனக்கு சொல்லும். मेरे प्रिय लोगों, ये सुलमत्याल के जैसा, ये योनातान के जैसे हम परमेश्वर से हमें भी पूछना है कि प्रभु आपका मन का चाहत क्या है, वो मुझसे कहिएगा। 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், पहला सामुएल का पुस्तक 19वां अध्याय 2ஆம் வசனத்திலே, दूसरा वचन में, ஏதோ கொஞ்ச நாட்கள் தாவீதின் மேல் யோனத்தான் தாவீதின் மேல் ஒரு அன்புள்ளவனாய் இருந்து போய்விடவில்லை. அந்த அன்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எழுதுகிறார். யோனத்தான் दावीदिन मेल प्रियमाय இருந்தார். और योनातान जो है, योनातान और दाऊद एक दूसरे के साथ थोड़े समय के लिए साथ नहीं थे, लेकिन उनका साथ और गहरा हो गया और कहने लगे कि योनातान दाऊद के साथ ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நம்முடைய அன்பு வளர வேண்டும். அந்த அன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகணும். அது தொடர்ந்து வளர்ந்து நம்முடைய மரணம் வரைக்கும் அது இருக்க வேண்டும். और जब हम उद्धार पाते हैं उसी समय से लेकर हमारा प्यार जो है परमेश्वर के लिए बढ़ता रहना है और वो बढ़ता ही जाना चाहिए और गहरा होना चाहिए। योनातान दावीदिन மேல் பிரியமாய், योनातान दाऊद से प्रेम करता था, प्यार करता था। பிரியமாய் இருந்ததனால தான் அந்த தாவீதின் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய், அந்த அன்பின் மிகுதியால் நான் என்ன செய்யணும், உமக்கு என்ன செய்யணும், உம்முடைய மன விருப்பம் என்ன என்று தைரியமாய் அவரிடத்திலே கேட்கிறார். योनातान दाऊद से प्रेम करता था, इसीलिए उस प्रेम की वजह से दाऊद से वो पूछता है, दाऊद मैं तुम्हारे लिए क्या करूं, तुम्हारा चाहत क्या है, कहिए करके कहता है। குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களை விட இயேசுவின் மேல் நாம் பிரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हमारे परिवार के हर एक सदस्य से भी हम यीशु पर अधिक प्रेम करना है। அந்த பிரியம், அந்த அன்பு அவன் சவுல் அவனுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. और जो वो प्यार जो है, साउल उसके विरुद्ध जब भी बात करता था तो वो नहीं सह पाता था। தாவீது பார்த்து, இங்கே தாவீது ஏன் வரல அப்படின்னு சொல்லி தாவீதை ஒரு கேவலமான வார்த்தைகளை சொல்லி சவுல் திட்டுகிறார். तो दाऊद जब दाऊद को ढूंढते और दाऊद नहीं आता है तो दाऊद के विरुद्ध जो साउल जो है उसको बहुत ही जोरों से उसे डांटता है। 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். पहला सामुएल का पुस्तक 19:4-5 पढ़ेंगे तो आप जान पाओगे। தகப்பன் சவுலிடத்திலே தாவீதுக்காக பரிந்து பேசினான், போராடினான். அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் அந்த பிராணனை கையிலே பிடித்துக்கொண்டு பெலிஸ்தீனை கொண்டு பெரிய ரட்சிப்பு வந்ததே என்று யோனத்தான் தாவீதுக்காக அவன் போராடுகிறான், இல்லாவிட்டால் அவனுக்காக பரிந்து பேசுகிறான். और यहाँ पर हम पढ़ सकते हैं कि योनातान जो अपने पिता साउल से दाऊद की प्रशंसा करता है और अपने प्राण पर खेलकर उसे फिलिस्तियों को मार डाला और यूहन्ना से समस्त इजराइल की बड़ी जय कराया करके वो कहता है, निर्दोष के खून का पापी தாவீதுக்காக அந்த சவுல் ராஜாவிடத்திலே தன் தாப்பிடத்திலே அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது அவனுக்காக போராடுகிறார். और दाऊद योनातान जो है अपने पिता साउल से दाऊद के लिए वहां पर उनके बारे में उसके प्रशंसा करता है, उसके साथ उसके बात करता है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியத்துக்காக நாம் போராட வேண்டும், நம்முடைய விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டும். और परमेश्वर के बच्चे हमें क्या करना है, हमें सच्चाई के लिए हमें भी दृढ़ रहना है और उनके लिए हमें भी युद्ध करना है। யோனத்தான் தாவீதுக்காக தன் தகப்பனிடத்திலே பரிந்து பேசி போராடினது போல சத்தியத்திற்காக தேவ மக்களாகிய நீங்களும் நானும் போராடணும். அதற்காக சத்தியத்துக்காக நிற்க நாம் அவிதமாய் போராட வேண்டும். और जैसे योनातान साउल से दाऊद के लिए वो उनका रक्षा करके उसके विरुद्ध उसके लिए लड़ाई करता, उसी समय उसी जैसा हम भी सच्चाई के लिए परमेश्वर के लिए हमें भी लड़ाई करना। தாவீது அரண்மனையில் இருந்தான், இப்போ அரண்மனை விட்டு போய் ரொம்ப நாளாகி விட்டது.
दाऊद अब तक महल में था, लेकिन अब महल से छोड़कर बहुत दिन हो गए। இடையிடையே காட்டுக்குள்ளாக வனாந்திரத்திலே யோனத்தானும் தாவீதும் சந்தித்து வந்தார்கள். और बीच बीच में एक जंगल में योनातान और दाऊद एक दूसरे से मिलते थे। இப்படி சந்திச்சு கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. ऐसे मिलकर काफी दिन हो गए। अनेक நாட்களுக்கு பின்பாக இருவர் ஒருவர் சந்திக்கிறார்கள். और अनेक दिनों के बाद एक दूसरे के साथ मिलते हैं। 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 20वां अध्याय 41-42 வசனத்திலே 41-42 में ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதார். और हम पढ़ते हैं कि उन्होंने एक दूसरे को चुमा और एक दूसरे के साथ रोने लगा। दाऊद तो अनेक நாட்களுக்கு பின்பாக சந்தித்ததனாலே அந்த அன்பு, அந்த ஸ்நேகம், அந்த பிரியம் என்ன நடந்தது என்றால் யோனத்தானும் தாவீதும் கட்டி பிடித்துக் கொண்டு முத்தம் செய்து அழுதார்கள். ஆனால் தாவீது மிகவும் அழுகிறார். और एक दूसरे के साथ अधिक दिनों के बाद उन्होंने मिला, इसीलिए एक दूसरों को दाऊद और योनातान ने एक दूसरों को चुमा किया। और लेकिन दोनों में से दाऊद अधिक रोने लगा। நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்பதை விட கிறிஸ்து உங்களுக்காக நிற்கிறார். अब आप मसीह के लिए जितना खड़े रहते हैं उससे ज्यादा मसीह आपके लिए खड़े हैं। நீங்கள் கிறிஸ்துவுக்காய் கண்ணீர் விடுவதை விட கர்த்தர் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக அவர் கண்ணீர் விடுகிறார், அவர் அழுகிறார். आप यीशु मसीह के लिए जितना रोते हैं उससे अधिक परमेश्वर प्रभु आपके लिए और आपके परिवार के लिए रोते हैं। அவர்கள் இருவரும் பிரியும் பொழுது ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். वे दोनों जब अलग हुए तो एक दूसरे के साथ उन्होंने एक वाचा बांधा। நாம் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நாம் நினைவூட்டுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். हम भी मसीह के साथ एक वाचा बांधकर हम भी परमेश्वर के साथ वो पूरा करने के लिए लगना है। யோனத்தானும் 3 முறை உடன்படிக்கை செய்தார். दाऊद और योनातान जो है 3 बार उन्होंने शपथ खाया। 2 முறை உடன்படிக்கையை புதுப்பித்து 2 முறை உடன்படிக்கையை நினைப்பூட்டினார்கள். 2 बार उन्होंने उस शपथ को नया करके 2 बार उस शपथ को उन्होंने बताया। உடன்படிக்கை செய்ய வேண்டும். वाचा बांधना है, தீர்மானம் எடுக்க வேண்டும், और जो एक निर्णय लेना है, பொருத்தனை செய்ய வேண்டும். और शपथ लेना है। அந்த பொருத்தனையை, அந்த உடன்படிக்கையை, அந்த தீர்மானத்தை நாம் புதுப்பிக்கணும். நாம் நினைவூட்டுகிற பிள்ளைகளாக, நினைவுபடுத்திக் கொண்ட பிள்ளைகளாக காணப்படணும். और वो शपथ और निर्णय को और वाचा को हमें उसे नया करना है और उसे हमेशा बरकरार रखना है। 1 சாமுவேல் முதலாவது உடன்படிக்கை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். पहला वाचा के बारे में पढ़ते हैं। पहला सामुएल 18 अध्याय 3 वचन। யோனத்தானும் தாவீதும் முதல் உடன்படிக்கை செய்தார்கள். योनातान और दाऊद ने पहली बार वाचा बांधा। ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு அவனோடு கூட இணைந்த ஒரு காரியம் உண்டென்றால் ஒரு உடன்படிக்கை, தீர்மான பொருத்தனை எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில இணைந்தே இருக்கும். और एक विश्वासी जो है परमेश्वर के साथ एक जुड़ा कार्य जो है कि उसके साथ हमेशा वो वाचा, उसका प्रतिज्ञा हमेशा उसके साथ रहेगा। ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீர்கள். अगर एक संदेश को आप सुनते हो, அந்த பிரசங்க விசுவாசத்தை குறித்தோ, ஜெப ஜீவியத்தை குறித்தோ, பரிசுத்தத்தை குறித்தோ, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்தோ ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார் அந்த வாரத்திலே. और उस संदेश के बारे में वैसा है कि पवित्रता के बारे में, एक प्रार्थना के जीवन के बारे में, एक आत्मा अभिषेक के बारे में अगर आत्मा जी ने उस हफ्ते में आपसे बात किया होगा, நாம் என்ன செய்கிறோம்? हम क्या करते हैं? கேட்டுவிட்டு அப்படியே போயிடும். उसे सुनकर ऐसे ही छोड़ देते ரொம்ப हैं। நல்லா இருந்துச்சு, बहुत अच्छा था, இத்தனை மார்க் போடலாம், इतना इसको मार्क गुण दे सकते நல்ல हैं। பிரசங்கம் பண்ணார், ये हफ्ते में अच्छा सा उन्होंने संदेश दिया, அருமையான பிரசங்கம், अच्छा संदेश था, சொல்லிவிட்டு போகலாம். सो बोलकर जा सकते हैं। அதற்காக நான் பிரசங்கத்தை கேட்கவில்லை.
लेकिन उसके लिए हमने संदेश नहीं ஏன் सुना। ஆண்டவராய் கர்த்தர் அந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களோட கூட பேசி क्यों இருக்கிறார்? परमेश्वर प्रभु उस संदेश के द्वारा हमारे साथ उन्होंने बात அந்த किया। வார்த்தைகளில் ஒன்று உங்களை தொட்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சந்தித்திருக்க வேண்டும். उन प्रचार में से वो वचन जो है, एक वचन हमें मिला हुआ रहना चाहिए, हमसे जुड़ा हुआ रहना நீங்கள் என்ன चाहिए। செய்ய வேண்டும்? ஒரு உடன்படிக்கை, இல்லாவிட்டால் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். तब उसमें हमें क्या करना है? हमें एक निर्णय लेना है, एक वाचा बांधना, एक प्रतिज्ञा அந்த लेना है। வசனம் உங்களை தொட்டிருக்கலாம், அந்த வசனம் உடைய குறைகளை சுட்டி காண்பித்திருக்கலாம். वो वचन आपको छुआ होगा या फिर वो आपके कमियों को அதை बताया அப்படியே होगा। விட்டுவிட்டு நீங்கள் வெளியேறாமல் ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். और उसे छोड़ना नहीं है, लेकिन उसके लिए एक निर्णय आपको लेना है। இரண்டாவது, दूसरी बात, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் சென்று அவ்விதமாக யோசிக்க வேண்டும். அதை குறித்து அடிக்கடி நினைவுபடுத்த கொள்ள வேண்டும். और वो निर्णय जिसने आपने लिया है उसे आपने पूरा किया क्या? वो आपके घर में बैठकर आपको उसे सोचना है, उसको समझना है। நாம் அப்படி செய்கிறோமா? क्या हम ऐसे करते हैं? செய்கிறோம், செய்யறேன்னு அதோட முடிந்தது, அதை மறந்துடும். हम ऐसे निर्णय लेते हैं कि मैं ऐसा करूंगा, लेकिन उसके बाद हम उसे भूल जाते हैं। இங்கே யோனத்தான் தாவீதை கவனித்து பாருங்கள். यहाँ पर योनातान और दाऊद को देखिएगा, அந்த உடன்படிக்கையை நினைத்து பார்க்கிறார்கள். वो अपने उन्होंने लिया गया शपथ को वो स्मरण करते हैं। உங்களுக்கு அந்த வசனத்தை நான் சொல்கிறேன், கவனியுங்கள். मैं वचन कहता हूँ, ध्यान दीजिए। 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 20वां अध्याय 8ஆம் வசனத்திலே 8वां वचन में, அடியனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, और आपके यहोवा की शपथ तुमने दास के साथ लिया है। உம்முடைய அடியனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே. अपने दास के साथ आपने वो शपथ लिया है। பாருங்க, இப்போ ஸ்தோத்திரம், ஒரு இருக்கிற அவன் பேசிக்கொள்கிற ஒரு நல்ல காரியம், அடியனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. और यहाँ पर एक दूसरे के साथ वो बात करते हैं कि आपने शपथ लिया है अपने दास के साथ। 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே உடன்படிக்கை செய்தார்கள். 18वां अध्याय 3रा वचन में उन्होंने वाचा बांधा। 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதை என்ன செய்கிறார்கள்? அதை நினைத்து பார்க்கறாங்க. और 20वां अध्याय 8वां वचन में उस वाचा जो बांधा था उसे फिर से दोबारा याद करते हैं। உடன்படிக்கை பண்ணோமே என்று இருவரும் நினைச்சு பார்க்கறாங்க. पिछले दिनों में हमने एक दूसरे के साथ वाचा बांधा करके वो दोबारा उसे स्मरण करते हैं। நேற்று செய்தது இன்னைக்கு மறந்து விட்டு போகல. कल जो किया उसे आज नहीं भूला। இடையில எத்தனை நாள் ஆயிருச்சு? बीच में कितने दिन बीत चुके। இவனோ ராஜகுமாரன், लेकिन ये तो एक राजकुमार இவனோ இங்க है, அங்கு ஓடுகிறவன், ये वहाँ यहाँ दौड़ता है, பிராபலங்கள் அவனுக்குள் இருக்கிறது. कितने सारे समस्याओं के बीच இதன் में है। மத்தியிலே அவன் கடந்த நாட்களில் நடந்ததெல்லாம் அப்படி மறந்து விடல. लेकिन इसके बीच में भी पिछले दिनों में हुआ सब कुछ वो भूला नहीं நாம था। என்ன நினைக்கிறோம்? அந்த வாரத்துல நடந்தது அதோட முடிஞ்சது. இப்ப வீட்டு வேலை வந்தா வீட்டுக்காரியம் பார்ப்போம், இல்லையே தேவ காரியங்களை நாம் யோசிக்க மாட்டோம். हम क्या करते हैं कि जो वो हफ्ते में सुना उसी को उसी हफ्ते में रखते हैं, उसके बाद हमारे घर के कामों में हम उसे व्यस्त हो जाते हैं। ஆனால் இவர்களை பாருங்க, அவர்கள் செய்த உடன்படிக்கை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். लेकिन यहाँ पर देखिएगा उन्होंने किया उस वाचा को वो दोबारा उसे स्मरण நாம் करते हैं। கிறிஸ்துவோடு செய்த உடன்படிக்கையை மறந்து விடக்கூடாது, நினைத்து பார்க்க வேண்டும். हम मसीह के साथ हमने जो वाचा बांधा है उसे भूलना नहीं है, उसे दोबारा उसे स्मरण करना है। பரிசுத்த வேதாகமத்திலே உடன்படிக்கையை மறந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. पवित्र शास्त्र में ऐसे वाचा बांधकर भूल गए लोग कितने सारे அதிலே हैं। மிக முக்கியமானவன் யாக்கோபாகும். और उसमें से बहुत ही मुख्य जो है वो याकूब है। யாக்கோபு தேவனோடு செய்த உடன்படிக்கையை மறந்து போனான். याकूब ने परमेश्वर से किया गया वाचा से वो भूल गया। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 28वां अध्याय 21-22 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 21वां वचन 22वां वचन हम ले लेंगे। யாக்கோபோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வனாந்திரத்திலே தேவன் அவனை சந்திக்கிறார். और याकूब से यहोवा उससे उस वन प्रदेश में उससे मिलते हैं। அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். और उसके साथ यहोवा बात भी करते हैं அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். और उसे वाचा भी देते हैं। நான் உன்னோடு கூட இருப்பேன், मैं तेरे साथ तेरे संग நான் रहूंगा, சொன்னதை அவிதமாக கைவிட மாட்டேன், और मैंने जो कहा है उससे मैं நான் तेरा रक्षा சொன்னதை करके तुझे செய்யாமல் नहीं விட்டு விட छोड़ूंगा। மாட்டேன்.
मैंने तुझे जो कहा है उससे मैं वापस नहीं என்று जाऊंगा। ஆண்டவராய் கர்த்தர் அவனோடு பேசுறார். ऐसे करके यहोवा परमेश्वर उससे बात करते हैं। இதை மோசே பிற்காலத்திலே பிதாக்களுக்கு எழுதும் பொழுது ஊளையிடுகிற அமிதமான வனாந்திரத்தின் வழியிலே நரிகள் ஊளையிடுகிற இடத்திலே நான் அவனை கண்டுபிடித்தேன், அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். और यहाँ पर उसके बाद वो मूसा जो है उसके बाद लिखता है कि भविष्य में लिखता है कि मैं एक जंगल प्रदेश में बहुत ही गहराई अंधकार में मैंने उसे ढूंढा करके कहता है। அப்பொழுது யாக்கோபு உடன்படிக்கை பண்ணுகிறார். तब याकूब उनके साथ वाचा என் बांधता है, தகப்பனுடைய வீட்டுக்கு நீர் சுபத்திரமாய் திரும்பி கொண்டு வருவீர் என்றார். अगर तुम मेरे पिता के घर में मुझे संभाल कर लेकर आओगे तो நான் எல்லாவற்றிலேயும் நான் கொண்டு வருகிற எல்லாவற்றிலேயும் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். और मैं जो भी लेकर आता हूँ सभी में से 10 मैं आपको दूंगा। மாத்திரமல்ல, ना केवल वो, இந்த ஸ்தோத்திரம் நான் அபிஷேகம் பண்ணினதான இந்த தூண் ஸ்தோத்திரம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடா, और जिसका मैंने खंबा खड़ा किया है परमेश्वर का भवन ठहरेगा। ஆண்டவர் கேட்கல, परमेश्वर ने नहीं पूछा, ஆனால் இவன் தான் அதை சொல்றான். लेकिन यही कहता है उसे, ஆனால் மறந்துட்டான். लेकिन वो भूल गया। எத்தனை வருஷம் மறந்தான்? कितना साल वो भूल गया? 20 வருஷம் மறந்துட்டான். 20 साल तक वो भूल चुका था। அது வரைக்கும் அவனுக்கு ஞாபகமே இல்லை. तभी तक उसको याद भी नहीं था। சம்பாதிக்கிறது தான், उसे सिर्फ कमाना है, மனைவிக்காக வேலை செய்யணும், அந்த அவளுக்காக வேலை செய்யணும், மனைவி எப்படி அவளை மாமன் மகளை எப்படி விவாகம் பண்ணலாம், தங்களுடைய குடும்பத்தை எப்படி ஸ்தோத்திரம் சம்பாதிப்பது, இதான் குறித்து யோசித்து கொண்டே இருந்தான். वो हमेशा यही सोचता था कि उसके मामा की बेटी को वो कैसे शादी करेगा, वो उससे कैसे खुश रखेगा, उसके लिए क्या क्या लाएगा, वही उसके बारे में सोचता रहता था। அவனுக்கு ஞாபகமே இல்லை. इसलिए उसको याद भी नहीं था। தேவன் ஒரு நாள் அவனுடைய ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒரு 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 அடி கொடுப்பது போல அவனோடு கூட பேசினார். तब परमेश्वर ने उसके साथ एक दिन उसे मारने जैसा उससे बात किया। ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே उत्पत्ति का पुस्तक 35वां अध्याय 1 वचन நீ में, எழுந்து பெத்தேலுக்கு போ என்று நினைப்படுத்தினார். और तभी उसे कहा गया कि तो उठकर बेतेल की ओर நான் जा அங்கே करके உன்னை कहा, சந்தித்தேன் அல்லவா, मैंने तुझे वहां पर मिला था करके அங்கே वो कहता है। எனக்காக நீ பலிபீடம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். तब उसे परमेश्वर दोबारा याद दिलाते हैं कि वहां पर तू मेरे लिए वेदी बनाएगा करके। ஆனால் இங்க யாருக்கும் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் யாரும் நினைப்படுத்தல. ஆனால் யோனத்தான் தாவீதும் தாங்கள் செய்த உடன்படிக்கையை நினைத்து கொண்டார்கள். लेकिन यहाँ पर योनातान और दाऊद ने लिया गया शपथ को कोई भी याद नहीं दिलाते हैं, लेकिन उन्होंने लिए गए इस वाचा को दोनों दोबारा स्मरण करते हैं। தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்றால், अगर परमेश्वर के साथ एक वाचा बांधना है तो தேவன் மேல நமக்கு ஒரு சிநேகம் கூடுதலா இருக்கும் பொழுதுதான் நம்மை அறியாமல் தேவனுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வாக்கு கொடுப்போம். जब हमें परमेश्वर के ऊपर अधिक प्रेम रखते हैं तभी हम परमेश्वर से ये वाचा बांधते हैं कि मैं ऐसा करूंगा, आपके लिए वैसा இங்கே करूंगा। இரண்டாவது முறையாக யோனத்தான் தாவீதும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார். यहाँ पर दूसरी बात योनातान और दाऊद एक दूसरे से वाचा बांधते हैं। 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 20वां अध्याय 17ஆம் வசனத்திலே 17 वचन में யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டார். और योनातान दाऊद से प्रेम रखता था, इसीलिए उसको फिर से उसको शपथ खिलाई। இவன் உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் ஒன்றை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ये जब भी ये शपथ लेता है हमें एक बात याद करना है। 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தபடியினால் உடன்படிக்கை பண்ணினான். यहाँ पर 18 अध्याय 3 वचन में योनातान अपने प्राण से भी बराबर प्यार किया, इसीलिए उससे இங்கே 20ஆம் वाचा அதிகாரம் बांधा। 17ஆம் வசனத்திலே யோனத்தான் தாவீதை சிநேகித்தபடியினால் மீண்டும் அவனுக்கு ஆணையிடுகிறார். और यहाँ पर 20वां अध्याय 17 वचन में हम पढ़ते हैं कि योनातान अपने प्राण के बराबर प्रेम रखता था, इसलिए उससे फिर இந்த से दोबारा உடன்படிக்கை से शपथ எப்பொழுது खिलाई।
உருவாகிறது? ये वाचा जब कभी बांधते हैं, தாவீது யோனத்தான் மிகவும் சிநேகித்தபடியினால் यो दाऊद को योनातान एक अपने प्राण के बराबर प्रेम रखता था। நீங்கள் கிறிஸ்துவை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர்களோ जब आप मसीह को आपसे अधिक प्रेम करते हो, அப்பொழுதுதான் கிறிஸ்துவோடு நீங்கள் உடன்படிக்கை செய்வீர்கள், தீர்மானம் எடுத்துக் கொள்வீர்கள். तब आप मसीह के साथ एक वाचा बांधोगे, एक निर्णय भी लोगे। இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் சாதாரணமா கேட்டுட்டா சாதாரணமா போயிடுவாங்க. नहीं तो ऐसा होता है कि उन लोग ऐसे ही सुनते हैं और चले भी जाते हैं। மறுபடியுமா இவர்கள் அந்த உடன்படிக்கையை நினைப்படுத்துறாங்க. यहाँ पर दोबारा वो एक दूसरे से उन्होंने लिया गया वो वाचा को दोबारा स्मरण करते हैं। 20 அதிகாரம் 42 வசனம், पहला सामुएल 20वां अध्याय 42वां वचन, கர்த்தருடைய நாமத்தில் நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றார். और वो कहता है कि एक दूसरे के साथ यहोवा के नाम से शपथ खाई जो है वो उसे याद कराएंगे। உடன்படிக்கை செய்தார்கள், இருவரும் அதை புதுப்பித்தார்கள், இப்பொழுது இருவரும் நினைவு கூறுகிறார்கள். और उन्होंने वाचा बांधा, उसे फिर से स्मरण किया और उसे अभी नया रूप से फिर से दोबारा शपथ लिया। ஆண்டவரோடு செய்த பொருத்தனையை ஒரு நாள் மறக்கவே கூடாது. आपने परमेश्वर से किया गया शपथ कभी नहीं भूलना है, அதை அடிக்கடி நீங்க நினைவுபடுத்தணும். उसे हमेशा याद रखना है। ஐயோ இந்த இந்துக்கள்லாம் பாருங்க, ये हिंदू लोगों को देखिएगा, ஒரு அவங்க வீட்ல கஷ்டம் இருக்குது, अगर उनके घर में कुछ कोई समस्या आ गया है, செஞ்சதை நிறைவேற்றல, அதனால தான் இந்த கஷ்டம் வருதோ, तब वो क्या कहते हैं कि हमने जो भी निर्णय लिया था वो मैंने पूरा नहीं किया, इसलिए ये आ रहा है क्या? குடும்பமா போய் அதை செஞ்சுட்டு வந்துரும் அப்படின்னு போவாங்க. इसीलिए हम परिवार मिलकर वो शपथ पूरा करके आ जाएंगे करके वो निकल जाते हैं। கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படி கிடையாது. लेकिन विश्वासियों के जीवन में ऐसा नहीं होता है। மறந்ததுதான் அப்புறம் திருப்பி ஏதாவது ஒண்ணுன்னா அப்ப நினைப்பாங்க, மற்றபடி செய்யறது ரொம்ப கடினம். जो शपथ खाई है उसे भूल जाते हैं और दोबारा एक आध बार वो याद दिलाते हैं, क्योंकि वो पूरा करना उन्हें नहीं अच्छा लगा, उन्हें करते ही नहीं है। இப்ப மறுபடியும் மூன்றாவது முறை அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். अब यहाँ पर तीसरी बार दोबारा वो शपथ खाते हैं। 1 சாமுவேல் 23 அதிகாரம், पहला सामुएल का पुस्तक 23वां अध्याय 18 வசனத்திலே 18 वचन में, அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணினர். उन दोनों ने यहोवा की शपथ खाकर आपस இந்த में वाचा உடன்படிக்கை बांधी। நேரத்திலே தான் ஆரம்பத்திலே நான் வாசித்த அந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். நீர் ராஜாவாக இருப்பீர், நான் இரண்டாவதாக இருப்பேன் என்றார். तब ये शपथ खाते वक्त, ये वाचा बांधते वक्त ही वो कहता है, हम यहाँ पर ध्यान दे सकते हैं कि आप राजा बनकर रहोगे और मैं आपके बाद रहूंगा करके कहता है। அந்த உடன்படிக்கை, அந்த அவனுடைய ஆசை, யோனத்தானுடைய ஆசை நிறைவேறினதா? यहाँ पर योनातान का क्या इच्छा पूरा हुआ क्या? அந்த ஆசை நிறைவேறல. उसका वो इच्छा पूरा नहीं हुआ। அவன் உடன்படிக்கை செய்யவில்லை என்றல்ல, தாவீதை நேசித்தான், தாவீதுக்கு எல்லாவற்றையும் அவன் கொடுத்தான், ஆனாலும் அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. वो उसके शपथ में सही था, वो दाऊद से प्रेम करता था, दाऊद ने जो भी सब कुछ दाऊद को दिया, लेकिन फिर भी उसके इच्छाएं पूरे नहीं हुए। ये कारण என்ன? क्यों? कारण क्या था? பைபிள் சொல்கிறது, पवित्र शास्त्र कहता है, நீதிமொழிகள் 11 அதிகாரம் नीति वचन 11वां अध्याय 24 வசனத்திலே 24वां वचन में, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். और हम यहाँ पर पढ़ते हैं कि धर्मी जो भी वो चाहता है वो उसे दिया जाएगा। நீதிமான் என்ன விரும்புகிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றார். धर्मियों की लालसा तो वो उनके लिए जो भी वो चाहते हैं वो उन्हें मिलेगा। யோனத்தான் ஒரு துன்மார்க்கன் அல்ல. योनातान जो है वो एक दुष्ट नहीं था, அவன் கர்த்தரை முழுமையாக நம்பினவன், वो परमेश्वर को अधिक से अधिक भरोसा रखता था, வைராக்கியம் கொண்டவன், वो यहोवा के लिए वो बहुत ही तेजी से काम करने वाला था। 14 அதிகாரம் 6 வசனத்தையும் 23 வசனத்தை நீங்கள் வாசித்தால், தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேல் தேசத்திலே மகா பெரிய ரட்சிப்பை, அதாவது ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். और हम पहला सामुएल 14:7-23 में हम जैसे पढ़ सकते हैं कि परमेश्वर ने उसके द्वारा जो है एक बड़ा एक उद्धार रखा था इस्राएल देश में। தாவீது அவ்வளவு அதிகமாய் நேசித்தவன்.
दाऊद को उसने अधिक से अधिक प्यार भी किया। தாவீதுக்கு ஏதாயிலும் ஒன்று வந்து விட்டால் தனக்கு வந்தது போல அவன் நினைத்தான். अगर दाऊद को कुछ भी हो गया तो वो अपने आप को ऐसा हो गया करके அவனை वो குறித்து समझ लेता யாரும் था। தவறாய் பேசிவிடக் கூடாது. उसके बारे में कोई गलत नहीं அது कहना है। மனநோவாக எடுத்துக்கொள்வான். वो उससे बहुत ही उसे दुख पहुंचता है। சவுல் அப்படி ஒரு நாள் பேசும் பொழுது அவன் சாப்பிடாமலும் அமிதமாக எழுந்து விட்டான். நான் எனக்கு சாப்பாடு வேணாம், ஏன்னா தாவீதை குறித்து இப்படி பேசிட்டேன். और साउल ने एक बार जब उसके बारे में बुराई कहा तो योनातान वहाँ खाने से उठ गया और कहा कि मुझे खाना नहीं चाहिए क्योंकि तूने उससे विरुद्ध बात किया। ஒரு அருமையான ஒரு மனுஷன், ஒரு நண்பன் ஏன் அமிதமாக அப்படி ஆசை நிராசையாக மாறினது? ऐसा एक अच्छा सा प्रेमी, अच्छा एक दोस्त जो है उसका इच्छाएं क्यों पूरा नहीं ரெண்டு हुआ? காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். यहाँ पर दो कार्यों को मैं बताना चाहता हूँ। ஒன்று, தாவீதோடு கூட அவன் எவ்வளவு சிநேகமா இருந்தானோ அதே போல அவருடைய தகப்பனாகிய சவுலோடும் சிநேகமாக இருந்தான். और वो जितना दाऊद के साथ प्रेम रखता था उसी की तरह उसी अधिक से वो अपना पिता साउल से भी प्रेम रखता था। 2 சாமுவேல் முதலாம் அதிகாரம் दूसरा सामुएल का पुस्तक पहला अध्याय 23 வசனத்திலே 23वां वचन में உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். साउल और योनातान जीवन काल में तो प्रिय और मनुभाव थे। இரண்டு பேரும் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. दोनों एक दूसरे से बहुत ही प्रिय रहते थे। ரெண்டு பேரும் ரொம்ப, அதாவது ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒருவருக்கு ரொம்ப சிநேகிதரை போல, தகப்பன் பிள்ளை போல இல்லாம ரொம்ப சிநேகிதராக போல இருந்தார்கள். दोनों एक दूसरे के साथ एक पिता पुत्र के तरह नहीं लेकिन एक दोस्त के तरह बहुत ही मन भाव थे, बहुत ही प्रेम யோனத்தான் தாவீதிடத்திலே 50% சிநேகமாய் இருந்தான் என்றால் சவுலிடத்திலே 50% அவன் சிநேகமாய் இருந்தான். अगर योनातान दाऊद से 50% वो उससे प्रेम रखता तो अपने पिता साउल के साथ भी वो 50% प्रेम रखता था। யோனத்தானுடைய அன்பிலே ஒரு ஏமாற்றம் இருந்தது. योनातान का प्रेम में एक झूठापन था। உங்களுடைய அன்பை தேவன் கவனிக்கிறார். आपका प्रेम भी परमेश्वर ध्यान देते हैं। உங்களுடைய அன்பிலே ஏமாற்றம் தெரிகிறதா என்பதை தேவன் பார்க்கிறார். परमेश्वर वो भी ध्यान देते हैं कि आपका प्रेम में झूठापन है क्या? 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 8 வசனத்திலே दूसरा कोरिन्थियों का पुस्तक दूसरा अध्याय 8वां वचन में பவுல் எழுதும் பொழுது அன்பில் உண்மை இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். और प्रेरित पौलुस लिखते समय बोलते हैं कि आपके प्रेम में सच्चाई होना चाहिए। தாவீதை பார்க்கும்போது ஓ நண்பனேன்னு சொல்லி கட்டிப்பிடித்து அழுவான். दाऊद को देखते समय ओ मेरा प्रिय दोस्त करके वो रोता है। சவுலை பார்த்தவுடன் அப்பான்னு ஓடிடுவான். और साउल को देखते ही पिता करके चले जाता है। இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருந்தது. ऐसा ही उसका जीवन यहाँ वहाँ दौड़ रहा இதன் था। மத்தியிலே அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. लेकिन इसके बीच में भी उसका एक बड़ा इच्छा था। தாவீதே நீ ராஜாவாக இருப்பீர், நான் இரண்டாவதாக இருப்பேன். दाऊद तू राजा बनकर रहेगा और मैं तेरे बाद आऊंगा। பைபிள் சொல்கிறது, शास्त्र कहता है, யாக்கோபு 1:8 पवित्र शास्त्र याकूब 1:8 में कहता है, இருமனமுள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவன். और जो दो मन रखता है वो अपने मार्ग में स्थिर नहीं रहता है। ரெண்டு மனம் இருக்க கூடாது. दो मन हमेशा नहीं रहना है। ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक 18 अध्याय 21ஆம் வசனத்திலே 21वां वचन में எந்த மட்டும் ரெண்டு நினைவாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். ரெண்டு நினைவு இருக்க கூடாது. और ऐसा लिखा गया है कि हमेशा दो विचारों से आप लटक के नहीं रहना है। ரெண்டு மனம் இருக்க கூடாது. दो मन नहीं रहना है। ரெண்டு நினைவு இருக்க दो கூடாது. विचारे नहीं रहना है। ஆண்டவராகிய இயேசு சொல்வார், परमेश्वर यीशु कहते हैं, கிறிஸ்துவுக்கும் உலகத்திற்கும் நீங்கள் ஊழியம் செய்ய கூடாது. मसीह के लिए और संसार के लिए आपको सेवा नहीं करना है। கிறிஸ்துவும் வேணும், உலகமும் வேணும். आज अनेक लोगों को मसीह भी चाहिए, सेवा भी, संसार भी चाहिए। இப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த இரண்டாவது ஸ்தானத்துக்குள்ளாக நாம் போக முடியும்? अगर ऐसा रहेगा तो हम कैसे इस दूसरे स्थान में जा सकते हैं? நாம் கிறிஸ்து என்றால் அவரையே நாம் பற்றிக்கொண்டு அவரிலே நிலைத்து அவருடைய அன்புள்ளவர்களாக நாம் காணப்படணும். मसीह बोले तो हमें उन्हें ही पकड़ कर रहना है, उनमें दृढ़ रहना है और उनमें ही सच्चाई रूप में दिखाई देना। தாவீது எவ்வளவு சிநேகித்தானோ அதே போல யோனத்தான் தகப்பனையும் சிநேகித்தான். दाऊद से जितना प्रेम रखता था उसी तरह योनातान साउल से भी उतना ही प्रेम रखता था। சவுல் விழுந்து போன ஆவி உள்ளவன்.
விழுந்து போன ஆவி பிடித்தவன். साउल जो है वो गिरा हुआ आत्मा है, பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. वो उसके अंदर एक दुष्ट தேவன் आत्मा அவனுக்கு था। கொடுத்த கிருபையை நஷ்டப்படுத்தினார். परमेश्वर ने उसे दिए गए अनुग्रह को उसने पूरी तरह से नष्ट कर दिया। கீழ்ப்படியாதவன், वो एक आज्ञा का पालन नहीं करता। ராஜாவாக தேவன் அவனை அபிஷேகித்தார், அந்த அபிஷேகத்தை இழந்தவன். राजा करके राजा रूपित उसे अभिषेक किया परमेश्वर ने, लेकिन उसे वो खो दिया। தேவனால் புறம்பே தள்ளப்பட்டவன். परमेश्वर ने उसे ठुकरा दिया था। இப்படிப்பட்ட தகப்பனோடு கூட யோனத்தான் தொடர்பு வைத்திருந்தார். ऐसा एक पिता के साथ योनातान ने अपना प्रेम रखा और संगति रखा। யோனத்தான் தாவீதை சிநேகித்தது உண்மை, அவனுக்காக அழுதது உண்மை, அவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தது உண்மை. योनातान दाऊद को प्रेम रखा सच है, उसके लिए रोया सच है, उसके लिए सब कुछ दिया वो भी सच है। ஆனால் அவனுடைய அன்பு, அவனுடைய நேசம் சூழ்நிலைமைக்கு தக்கதாக மாறி போனது. लेकिन उसका प्रेम, उसका जो प्यार है वो परिस्थितियों के आधार पर वो बदल भी गया। ஆகவே யோனத்தானின் ஆசை நிராசையாக மாறினது. அவனுக்கு கொடூரமான மரணம் கிடைத்தது. பெலிஸ்தியர் அவனை போரிலே வெட்டி கொன்று போட்டார். इसीलिए योनातान का जो इच्छा है वो नहीं पूरा नहीं हुआ और उसको लड़ाई में हार पाया और फिलिस्तीयों के हाथों में से वो मार डाला गया। இரண்டாவதாக दूसरी बात, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 20वां अध्याय 43ஆம் வசனத்தையும் 43वां वचन को 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் पहला सामुएल 23वां अध्याय 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். और 23वां अध्याय 18 वचन को ले लेंगे। நான் வாசிக்கிறேன். 20:43. தாவீது எழுந்து புறப்பட்டு போனான், யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். और हम यहाँ पर पढ़ते हैं कि दाऊद जो है उठकर गया और योनातान वो भी शहर की ओर चला गया। 1 சாமுவேல் 23:18. पहला सामुएल 23:18। தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தான் தன் வீட்டுக்கு போனான். और यहाँ पर भी हम पढ़ते हैं दाऊद जो है होरेस में रह गया और योनातान अपने घर चला गया। தாவீது யார்? ராஜாவுக்கு சமமாய் இருக்கிறவன். दाऊद कौन है? राजा के साथ में है। அவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று நான் உங்களோடு பேசினேன். और राजा के समीप में है और वो मसीह के रूप ராஜா से हम காட்டில் बता सकते இருக்கிறான் हैं। என்றால் விசுவாசியும் அவரை விசுவாசிக்கிறவனும் எங்கே இருக்க வேண்டும்? அவரை நேசிக்கிற எங்கே இருக்கணும்? காட்டில் தான் இருக்க வேண்டும். अगर राजा जंगल में है तो उसे विश्वास करने वाले, उसे प्रेम रखने वाले कहाँ रहना है? उसके साथ जंगल में ही रहना है। இரண்டாவது ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் என்றால், अगर दूसरे स्थान में जाने के लिए उसका इच्छा होगा तो கிறிஸ்துவோடு கூட இல்லாமல் பட்டணத்திற்கும் தன் வீட்டுக்கும் போவான் என்றால் அவனுடைய ஆசை எப்படி நிறைவேறும்? अगर परमेश्वर के साथ संगति नहीं रखेगा और अपना नगर और घर की ओर चला जाएगा तो उसका इच्छा कैसे पूरा होगा? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே प्रकाशित वाक्यों का पुस्तक 14:4 में हम पढ़ते हैं, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. और हम ऐसा पढ़ते हैं कि जहाँ कहीं भी वो मेमना जाता है वो उनके पीछे जाने वाले लोग। ஆட்டுக்குட்டியான் எங்கெல்லாம் போனாரோ और जहाँ कहीं भी ये मेमना जाता है அங்கே எல்லாம் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் போவார்களா? उनके साथ उनके पीछे हो लेने वाले लोग जाते हैं। காட்டுக்குள்ளாக யாரெல்லாம் இருந்தது? ये जंगल में कौन कौन रहता था? அபிகாயில் இருந்தால், अबीहाइल था, அகினோவாம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனைவி இருந்தால், और अहीनोआ करके और एक पत्नी उसके साथ थी। தாவீதோடு கூட இருந்த 400 பேரும் இருந்தார்கள். दाऊद के साथ रहने वाले 400 लोग वहाँ पर थे। அவர்கள் எல்லாரும் தாவீதோடு கூட காட்டுக்குள்ளாக இங்கங்க ஓடிட்டு தான் இருந்தாங்க. वे सभी लोग उनके साथ और दाऊद के साथ यहाँ वहाँ दौड़ ही रहते उस जंगल में। ஆனால் யோனத்தானோ உடன்படிக்கை செய்வான், लेकिन அதை योनातान ஞாபகப்படுத்துவான், அதை புதுப்பிப்பான், திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு பட்டணத்திற்கு அரண்மனைக்கு போய்விடுவான். लेकिन योनातान जो है उनके दाऊद के साथ वाचा बांधता है, उसे याद भी दिलाता है, लेकिन फिर दोबारा वो छोड़कर उसके घर और उसके नगर की ओर चला जाता है। தேவனோடு கூட நாம் நெருங்கி நாம் இருக்க வேண்டும். परमेश्वर के साथ मिलकर हमें एक अच्छा संगति रखना है। இசைந்து இருக்க வேண்டும். उनके साथ एक सगवाय संगति बना के रखना है। ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் दूसरा राजा का पुस्तक 2 अध्याय முதல் 3 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला 3 वचन को हम ले लेंगे। எலியா
எரிகோவுக்கு புறப்படுகிறார். एलिया जो है वो एरिको की ओर जाता है. எலிசாவை பார்த்து சொல்லி, நான் எரிகோவுக்கு போக வேண்டும், நீ இங்கே இரு, நான் வந்து விடுகிறேன். तब एलिशा को देखकर कहता है कि मैं एरियो की ओर जाना है, तो यहीं पर रह, मैं आ जाऊंगा. இல்ல, நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் உம்மோடு வருவேன். तब वो कहता है नहीं, मैं नहीं रहूंगा ऐसे, मैं आपके साथ आऊंगा. பெத்தேலுக்கு போகணும். तब वो कहता है कि मैं बेतेल में जाना है, நான் யோர்தான் மட்டும் போகணும், मुझे योर्दान तक जाना है, நீ இங்கே இரு. तो यहीं पर रह. பாருங்க, ஆனா எலியா சொன்னாலையும் அவன் அப்படி இருக்கல. அவனை நான் என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று அவனை பற்றி கொண்டு எலியாவை பின்பற்றினான். लेकिन यहाँ पर एलिशा को देखिएगा, जितना भी एलिया ने कहा वो नहीं सुना. वो मैं जीवन में मेरा प्राण भी चला जाए तो भी मैं तुम्हारे साथ आऊंगा करके उसके साथ ही रहा. இறுதி வரை எலியாவை அவன் பற்றி கொண்டு கடந்து போனான். आखिरी तक एलिया को पकड़कर वो हमेशा जाता ஆகையால் தான் ஆவியின் வரம் இரட்டிப்பாக அவனுக்கு கிடைத்தது. इसलिए आत्मा का भरपूर उसे 2 गुण मिला. யோனத்தான் அவனுடைய தகப்பனை தேடி அரண்மனைக்கு போய்விட்டான். और योनातान जो है अपने पिता को ढूंढकर महल की ओर चला गया. தாவீதுக்கு பிரச்சனை வரும் பொழுது, दाऊद को जब समस्या आ गया था, சவுலால் பிரச்சனை, யூத ஜனங்களால் பிரச்சனை, பெலிஸ்தர்களால் பிரச்சனைகள் வரும் பொழுது, साउल के वजह से समस्याएं और यूदाओं के वजह से परेशानी और फलिस्तियों के वजह से जो परेशानी आ गए थे, தன் அபிஷேகித்த சாமுவேலை தேடி போனான். अपने उसे अभिषेक किया गया सामुएल को ढूंढकर वो गया. 1 சாமுவேல் 19:18 வாசிக்கிறோம். पहला सामुएल 19:18 में हम पढ़ते हैं. 1 சாமுவேல் 21:1 ஆசாரியனை தேடி போகிறார். और पहला सामुएल 21:1 में हम यहाँ पर पढ़ते हैं कि वो याजक को ढूंढ के जाता है. 1 சாமுவேல் 23:13-14 வசனத்திலே அவன் போக வேண்டிய இடத்திற்கு அவன் போனான். और पहला सामुएल 23:13-14 में हम पढ़ते हैं कि वो जहाँ पर जाना है उस स्थान पर जाता 1 है. சாமுவேல் 24:22 வசனத்திலே அர்னிப்பான இடத்திற்கு அவன் போனான். पहला सामुएल 24-22 में हम पढ़ते हैं कि वहाँ पर उस एक जगह पे जाता है वो. தாவீது எங்கெல்லாம் போனானோ அங்கே யோனத்தான் போக வேண்டும், அதுதான் தேவனுடைய திட்டம் இருந்தது. दाऊद जहाँ पर भी जाता है वही योनातान भी जाना है करके परमेश्वर का ये मकसद था. ஆனால் அந்த திட்டம் எல்லாம் பொழுது நொறுங்கி போனது. लेकिन वो सारा मकसद जो है अब वो टूट चुका था. வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். पवित्र शास्त्र को उठा के पढ़िएगा. உலக பிரகாரமான ராஜாக்கள் இந்த பூமியில ஆளுகை செய்தார்கள். संसार के जगत के इस राजा इस पृथ्वी में राज्य करने लगे. அவர்களுக்கு இரண்டாவது ஸ்தானத்திலே अनेक பரிசுத்தவான்களை ஆண்டவராய் கர்த்தர் வைத்தார். और उनके दूसरे स्थान में अनेक सारे पवित्र लोगों को परमेश्वर ने रखा. ஆதியாகமம் 41 அதிகாரம் और उत्पत्ति का पुस्तक 41वां अध्याय 43 வசனத்திலே 41वां अध्याय 43वां वचन में யோசேப்பு ஜெயிலே இருந்தார். यूसुफ जो था वो बंदी गृह में அவனை ராஜா அழைத்து தன்னுடைய இரண்டாவது சிங்காசனத்திலே அவனை அமர பண்ணினார். उसे राजा ने बुलाकर उसे दूसरे सिंहासन में बिठाया गया. எஸ்தர் 10 அதிகாரம் 2 வசனத்திலே एस्तर का पुस्तक 10:2 में हम पढ़ते हैं. அகாஸ்வேரு ராஜா காவல்காரனாயிருந்த மொர்தெகாயை அவிதமாக அழைத்து அவனுடைய இரண்டாவது ஸ்தானத்திலே அவனை அமர பண்ணினார். और श्रेयस राजा जो है जो उनका नौकर जो मुर्दगाय है उसको बुलाकर उसे सिंहासन में उसे बिठाया गया. நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், निंदा आ सकता है, अपमान आ सकता है, வீண் பழி சுமத்தப்படலாம். और ऐसे बुरा कर्म भी आ सकता உங்களுடைய है. அன்பு தேவன் மேல் குறையாமல் இருக்கும் என்றால், लेकिन अगर आपका प्रेम परमेश्वर से कभी அவருடைய जब कम வருகையிலே नहीं நீங்கள் होगा எடுத்துக் तो கொள்ளப்படுவீர்கள். उनके आगमन में आप लिए जाओगे அவரோடு கூட சிங்காசனத்திலே வீற்றிருப்பீர்கள். और उनके साथ आप सिंहासन में बिठाए जाओगे. நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவின தேவன் हमारे लिए जीवन देकर उनके लहू से पाप हमारे पापों என்ன को धुआ செய்தார்? परमेश्वर. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். हमें क्या बनाया? हमें राजाएं और याजक बनाए. அது எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிறது. ஒரு நாள் அது நிறைவேற போகிறது. वो लिखा गया है, वो कभी नहीं मिटेगा. மத்திய 20 அதிகாரம்
20 23 வசனம் வரைக்கும் வாசித்தார். मत्ती 20वां अध्याय 20 से लेकर 23 वचन तक आप पढ़ेंगे तो யோவான் யாக்கோபுடைய தாய் இயேசுவிடத்திலே கடந்து போனார். याकूब की माँ जो है वो यीशु के पास जाती है. என்னுடைய குமாரில் இருவர் அவிதமாய் ஒருவர் உம்முடைய வலது பார்சத்திலும் ஒருவர் இடது பார்சத்திலும் வீற்றிருக்க அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். और वो पूछती है कि मेरे दो पुत्रों से तेरे राज्य में एक तेरे दाहिने और एक तेरे बाईने और बैठाई करके विनती करती है. அந்த தரிசனம் இருந்தது. वे सभी लोगों को वो दर्शन था. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, என் வார்த்தையை நான் சுருக்குகிறேன். मेरे बातों को मैं समाप्त करता हूं. யோனத்தானுக்கு அந்த தரிசனம் இருந்தது. योनातान का भी वो दर्शन था. யோனத்தானுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. योनातान का भी वो चाहत था. ஆனால் யோனத்தானுடைய ஆசை நிராசையாய் மாறியது. लेकिन योनातान का इच्छा पूरा नहीं हुआ. ஏன் என்றால் தாவீது எவ்வளவு சிநேகித்தானோ அவருடைய தகப்பனையும் அவிதமாய் சிநேகித்தார். क्योंकि वो जितना दाऊद पर प्रेम रखता था उतना ही उसके पिता साउल पर भी वो தகப்பனை சிநேகிக்க கூடாது என்று அல்ல. पिता को प्रेम नहीं करना है ऐसा नहीं. साउल जो है விழுந்து போன ஆவி உள்ளவன். वो एक दुष्ट आत्मा से भरा हुआ था. அவன் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவன். वो परमेश्वर से ठुकराया हुआ इंसान. ராஜாவின் அபிஷேகத்தை இழந்தவன். राजा का अभिषेक को उसने தேவ கிருபையை முற்றிலுமாக இழந்தவன். प्रभु का अनुग्रह को पूरी तरह से खोया था. குறிகாரர்களையும் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் தேடி போனவன். और जो मंत्र तंत्र को बोलने वालों को वो उन्हें जाके ढूंढने जाता था. அப்படிப்பட்ட தகப்பன் மேல் சிநேக ऐसा एक पिता के ऊपर उसने अपना प्रेम रखा. அந்த ஆவி என்ன செய்யும்? वो आत्मा क्या करता அந்த है? சிங்காசனத்துக்கு ஏற முடியாதபடி தடை செய்து அவன் போரிலே மடிய பண்ணிட்டு वो सिंहासन पे उसे चढ़ाया नहीं, वो उसे रुका कर उस लड़ाई में उसे मार डाला. அவிதமாக ஸ்தோத்திர விழுந்து போன ஆவிகள் இன்றைக்கு अनेक குடும்பங்களில் அவிதமாய் கிரியை செய்கிறது. और आज अनेक आज्ञाओं का पालन नहीं करने वाले ऐसे अनेक सारे आत्माएं वो परिवार के विरुद्ध खड़ा रहते हैं. நிரந்தரமான ஒரு அன்பா இல்லாம உங்களுடைய ஜெப ஜீவியம் ஒரு நிரந்தரமா இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கு இன்றைக்கு பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிரியை செய்கிறது. ऐसे अनेक सारे दुष्ट आत्माएं आपके प्रार्थना का जीवन को निरंतर नहीं करता है और आपके परमेश्वर से रखे गए प्रेम को वो निरंतर नहीं करता. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, யோனத்தான் தாவீதோடு காட்டிலே இருக்க வேண்டும். योनातान जो है दाऊद के साथ सिंहासन வேண்டும் என்று விரும்பினவன். सिंहासन चाहिए करके उसने चाहा. ஆனால் அவன் தகப்பனோடு கூட தான் இருந்தான். लेकिन वो अपने पिता के साथ ही रहता था. யோனத்தான் தாவீது அப்படி அல்ல. दाऊद ऐसा नहीं है. தீர்க்கதரிசியை தேடி ஓடினான். भविष्यद्वक्ता को ढूंढ कर ஆசாரியனை தேடி ஓடினான். याजक को ढूंढ कर தேவ சமூகத்தை தேடி ஓடினான். परमेश्वर के सम्मुख की ओर ढूंढ कर பிரச்சனை வருகிற நேரமெல்லாம் அப்படித்தான் செய்தான். समस्या जब भी आते थे वैसा ही उसने किया. சொல்கிறான், எனக்கு நேரிட்ட போரை கர்த்தர் நீக்கினார். तभी वो दाऊद कहता है कि मुझ में हुआ मेरे साथ हुआ लड़ाई को परमेश्वर ने दूर किया. போராட்டங்கள் நீங்கும் காலம் விரைவாக வரப்போகிறது. और ये वचन सुनने वाले आपके जीवन में भी सारे युद्ध और लड़ाई बहुत जल्दी ही कम हो जाएगा. आप निराश न होना. परमेश्वर आपको आशीष करेंगे. हम सभी प्रार्थना करेंगे. परमेश्वर की ओर देखकर मेरे प्रिय परमेश्वर पिता, இந்த நல்ல இரவு ஆண்டவரே காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस अच्छा सुबह के समय के लिए हम धन्यवाद. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். इन वचनों को सुनने वाले हर एक बच्चों के लिए வார்த்தைகள் வீணாகாதபடி அது 100 பலன் கொடுக்கணும். ये वचन जो है व्रत नहीं जाना है, वो 100 गुण बल देना है. விசேஷமாய் ஆண்டவரே யோனத்தானுடைய ஆசை நிராசையாய் மாறினது போல विशेष करके जैसा परमेश्वर योनातान का इच्छा निराशा हो गया, எந்த தேவ பிள்ளையுடைய ஆசை நிராசையாய் மாறக்கூடாது. कोई भी परमेश्वर के बच्चों का इच्छाएं निराशा नहीं होना है. உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்முடைய வருகையிலே உம்முடைய வலது பார்சத்திலே நாங்கள் வீற்றிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட. परमेश्वर के आगमन में हम आपके लिए इंतजार करके आपके सिंहासन में लेकर जाकर आपके दाहिने ओर बैठने वाले बच्चे दिखाई देना है. ஆண்டவரே உம்மோடு செய்கிற உடன்படிக்கையை நாங்கள் வீணாக்காதபடி परमेश्वर आपके साथ जो हमने वाचाएं बांधे हैं वो व्रत नहीं जाना है. நினைத்து பார்த்து அதை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றும்.
उसे हमेशा स्मरण करके उसे पूरा करने वाले बच्चे இந்த बनाइएगा। வார்த்தைகள் வந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். इन वचनों को सुनने वाले बच्चों, எல்லாம் हर एक बच्चों के கன साथ மகிமை ये वचन உமக்கே रहना है। செலுத்துகிறேன். सारे आदर महिमा स्तुति இயேசு केवल आप ही को கிறிஸ்துவின் देते நல்ல हैं। நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. दोबारा आपको स्तुति देते हैं और परमेश्वर आपको आशीष करेंगे। இதை ஜெபத்தோடு கூட கேளுங்கள். इसे प्रार्थना के साथ सुनिएगा। மற்றவர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. दूसरों को भी ये याद दिलाइएगा और दूसरों से ये वीडियो को भी शेयर करवाइएगा। இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்க. और अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया तो वह भी सब्सक्राइब करें। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन। आमीन।